ஹாய் கைஸ், வெல்கம் டு குக்கிங் வித் உஷா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜ் குருமா. அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் நம்ம எண்ணெய் ஊற்றி தேவையான பொருட்கள்லாம் நம்ம போட்டுக்கணும். போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்ச வெங்காயம் போடணும். ஸோ அது கொஞ்சம் வதங்கணும் கைஸ், வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு நம்ம கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கணும். ஸோ அடுத்து தக்காளி சேர்த்துக்கோங்க, நம்ம நறுக்கி வச்ச அளவு. அடுத்து என்னென்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கிண்டுங்க, கொஞ்சம் நேரத்துக்கு கிண்டிக்கிட்டே இருங்க. அடுத்து நம்ம நறுக்கி வச்ச பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு இது எல்லாமே நம்ம போடணும். போட்டுட்டு கிண்டணும் நல்லா. அதுவும் கொஞ்சம் வேகிற மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும், வேகிற அளவு. ஸோ கிண்டிக்கிட்டே இருந்தோம்னாலே அது கொஞ்சம் வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சில்லி பவுடர் போடுறோம். சில்லி பவுடர் போட்டதுக்கப்புறம் கறி மசாலா போடணும். கறி மசாலாவுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா டர்மரிக் பவுடர், அதாவது மஞ்சத்தூள் போட்டுக்கணும். போட்டு அது நல்லா நம்ம என்னென்னா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சோம்பும் தேங்காயும் போட்டு அரைச்சி ஊற்றினோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு குழம்பு பதத்துக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி பிச்சு போட்டுறணும் குழம்புல. போட்டுட்டு இந்த மாதிரி உங்களுக்கு லிக்விட் பதத்தில் வந்துடும். அடுத்து குக்கரை மூடி 3 விசில் விட்டுருங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி அழகாக மேலே ரெட் கலரில் நிற்கும். அப்போ நம்மளோட வெஜ் குருமா ரெடி. சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ்.